அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு என்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்கலாம்? வருகின்ற மே மாத பலன். வரக்கூடிய மே மாதம் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போகுது? 12 ராசிக்காரர்களுக்குமே இந்த 9 நவகிரக கோள்கள் என்ன யோகத்தை தர போறார்? இதை பத்தி தான் ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த மே மாசம் பாருங்க, நிறைய கிரகங்கள் பலமா இருக்குது. சூரியன் உச்சமா இருக்கிறார். கால புருஷனுக்கு உச்சம், 2ஆம் இடத்துல சூரியன் பலமாக போறார். சுக்கிர பகவான் ஆட்சி பலத்துல உட்கார்ந்துருக்காரு. அப்ப அந்த மே மாசம் எப்படி இருக்கும்? நிறைய அனுகூலங்கள் உள்ள மாதமாக இந்த மாசம் இருக்குது. அப்ப இதை பத்தி ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம். தமிழ் மாதம் கொடுக்குறோம், ஆங்கில மாதம் கொடுக்குறோம், சுக்கிர பயிற்சி கொடுக்குறோம். எல்லா கிரக பயிற்சிக்குமே நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அம்மன் அருள் டிவியில. அதுவும் இல்லாம ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுத கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது. நம்ம போடக்கூடிய வீடியோ ஏன் நம்ம கோவிலிருந்து கொடுக்குறோம்? நம்ம சேனல்ல பார்த்தாவே உங்களுக்குள்ள இன்பங்கள் வரணுங்க. யாருமே கர்ம வினை இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது. ஜோதிடத்துல நிறைய பரிகாரங்கள் இருக்கு. நம்முடைய தெய்வ வழிபாடுகள், தெய்வ அனுகிரகம் இருந்தா பெருசா உள்ள பதிப்பை சின்னதா குறைக்க முடியும். இப்ப இந்த மே மாசம் உங்களுக்கு எது மாதிரி யோகம் வரப்போகுது? இதை பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். இது எல்லாமே ஒரு பொது பலனா இல்ல, கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இந்த மாசத்துல என்ன விசேஷம்? மெயினான விசேஷம் ஒரே விசேஷம் தான். வைகாசி விசாக நட்சத்திரம் முருகபெருமானுக்கு உகந்த ஒரு விசேஷம் இந்த வைகாசி மாசம் வருது. கரெக்டா மே மாசம் 22ஆம் தேதி வைகாசி விசாகம் வருது. அனைவருமே தமிழ் கடவுளான முருகபெருமான வழிபாடு பண்றது மிகப்பெரிய அனுகூலம். எல்லாருமே முருகபெருமானுக்கு மகா அபிஷேகம் பண்ணி முருகனுடைய அருள் பெறணும் கண்டிப்பா வேண்டிக்கிறேன். தமிழ் கடவுளை யாருன்னா முருகபெருமான் தான். எல்லாருமே முருகனுக்கு அருள் கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா குருனாவே முருகபெருமான் தான் வருவார். அப்ப எல்லாத்துக்குமே அந்த அனுகிரகம் வேண்டிக்கிறேன் நான் வேண்டிக்கிறேன். இந்த மாசத்துல இதுதான் விசேஷமான ஒரு நாட்கள். முகூர்த்தம் தான் 2 முகூர்த்தம் வருது. வைகாசி மாசம் திருமண முகூர்த்தங்கள் வருது. அப்படி பார்க்கும்போது மே மாசம் 10ஆம் தேதி ஒரு சுப முகூர்த்த நாட்கள் வருது. அடுத்து பார்த்தோம்னா மே மாசம் 26ஆம் தேதி ஒரு சுப முகூர்த்தங்கள் வருது. இந்த முகூர்த்தம் 2 முகூர்த்தம் மட்டும்தான். இதுல என்ன ஸ்பெஷல்னா, எல்லாருமே இந்த அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கக்கூடிய காலம் இந்த மே மாசத்துல இருக்குது. கரெக்டா பாத்தீங்கன்னா 4ஆம் தேதி ஆரம்பிக்கிறார். மே மாசம் 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். மே மாசம் 28ஆம் தேதி இந்த அக்னி நட்சத்திர நிவர்த்தி ஆகிறார். இதான் அந்த காலகட்டத்துல எல்லாருமே அதிகமாக இந்த அக்னி நட்சத்திரத்துல நல்ல கூலிங்க நிறைய சாப்பிடுங்க, எல்லாமே பண்ணுங்க. இந்த வரக்கூடிய இந்த மே மாசம் உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறார்? இதை பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயில் போவோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மிதுன ராசி என்பர்களே, பொதுவாக மிதுன ராசி கால புருஷனுடைய 3ஆவது ராசி தாங்க இந்த மிதுன ராசி. மிதுனத்துல பிறந்துட்டா இவங்களோட குணங்கள் எப்படி இருக்கும்? புத்திசாலி குணம் மிதுன ராசி கிட்ட கண்டிப்பா இருக்கணும். நல்ல புத்திசாலி குணம், நல்லா சிந்திக்கிற குணம் மிதுன ராசிட்ட கண்டிப்பா உண்டு. அறிவு சிந்தனை அதிகமா இருக்கும் மிதுனத்துல பிறந்துட்டாவே. அறிவான குணம் இருக்கும். யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பழகணும் அப்படின்னு சொல்லி நல்லா சிந்திக்கிற குணம் மிதுன ராசி என்பட்ட கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த ராசி உபய ராசி. உபயனா இதுலையுமே பாருங்க, எழுத்து கணிதம், ஃப்ரெஷ்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், அக்கௌண்ட்ஸு, கணக்கு வழக்கு, நல்ல பேச்சு திறமைகள், குழந்தை மாதிரி குணங்கள் எல்லாமே மிதுன ராசிகிட்ட கண்டிப்பா பார்க்கலாம். மிதுன ராசி இதுலையுமே யாரையுமே டக்குன்னு பகச்சிக்க மாட்டாங்க. நல்ல ஒரு காரியத்துல கன் மாதிரி இறங்கக்கூடிய நபர்கள் மிதுன ராசி என்பர்கள். டேலண்டான குணம் இருக்கும் மிதுனத்துக்கிட்ட. அப்படிப்பட்ட மிதுன ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய மே மாத பலன், வரக்கூடிய மே மாதம் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போகுது? இந்த
இந்த யோகம் என்ன யோகத்தை கொடுக்க போறாரு, இதை பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். இது எல்லாமே நான் எல்லா வீடியும் சொல்லக்கூடிய விஷயம் தான். ஒரு பொது பலனை கொண்டு போங்க, பொது பலனை கொண்டு போங்க. நம்ம உடம்புல 9 நவகிரக ஒளிகள் இயங்குதுங்க. எந்த ஒளிகள் யோகமான ஒளிகளோ அது யோகமான பலனை அந்த டைம் வரும்போது வேலை செய்யும். அதான் திசா புத்தி. நீங்க ஜாதகம் பார்க்கும்போது சொல்லுவாங்க, இத்தனை வயசுக்கு அப்புறம் உனக்கு தொழில் நல்லா இருக்கும், உத்தியோகம் நல்லா இருக்கும், படிப்பு நல்லா இருக்கும், கல்வி நல்லா இருக்கும், வெளிநாடு நல்லா இருக்கும், வெளியூர் நல்லா இருக்கும். எதை வச்சு சொல்லுவாங்க? உங்களுடைய ஜாதகத்துல திசா புத்தி வந்து சொல்லுவாங்க. அதனாலதான் நம்ம பிறக்கும் போது யாருமே கர்ம வினை இல்லாம பிறக்க முடியாது. பிறப்புன்னு இருந்தா இறப்புன்னு ஒண்ணு இருக்கு. யாருமே கர்ம வினை இல்லாம பிறக்க முடியாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு கர்ம வினை இறைவன் கண்டிப்பா கொடுத்திருப்பார். எப்ப அது வேலை செய்யும்? நம்ம ஜாதகத்துல திசா புத்தின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. இத்தனை வயசுக்கு அப்புறம் அது வரும், அப்பதான் அது வேலை செய்யும். நம்ம லக்னத்தை வச்சு 9 கிரகத்தை 9 கிரகம் நம்மளை இயங்குது. உங்களுக்கு எந்த கிரகம் யோகமா இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இது பலனை வச்சுன்னா உங்களுக்கு துல்லியமான பலனை பார்க்கலாம். ஏன்னா நம்ம எல்லா மாத பலனும் கொடுக்குறோம், அனைத்து விதமான மாத பலன் கொடுக்குறோம். தமிழ் மாதம் கொடுக்குறோம், ஆங்கில மாதம் கொடுக்குறோம், கிரக பயிற்சி எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம். மிதுன ராசிக்காரர் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க, நிறைய கொடுக்குறாங்க. எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுக்குறாங்க. ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுக்குறாங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. நம்ம சேனல்ல பார்த்துட்டாவே உங்களுடைய துன்பங்கள் மறையணும். யாருமே கர்ம வினை இல்லாம பிறக்க முடியாதுங்க. அதனாலதான் நம்ம முன்னோர்கள், முனிவர்கள், சித்தர்கள், மகான்கள் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு பரிகார ஸ்தலத்தை வச்சாங்க. இந்த பெருசா உள்ள பாதிப்பை சின்னதா குறைக்கலாம் பரிகாரத்துல பாத்துக்கோங்க. எல்லாத்துக்குமே நிவர்த்தி உண்டு. அப்ப ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு இதை பலன் எடுங்க, உங்களுக்கு துல்லியமான ஒரு பலன் வரும். இப்போ உங்களுக்கு எது மாதிரி யோகம் வரப்போகுது? இந்த மே மாசம் உங்களுக்கு என்ன டைம் நல்லா இருக்குது இதை பார்ப்போம். அதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை நம்ம கொடுப்போம். இப்ப கிரக அமைப்பு எங்க சஞ்சாரம் செய்யறாங்க பார்ப்போம். உங்க ராசில இருந்து பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல கேந்திர ஸ்தானத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறார் கன்னிகா ராசியில. அடுத்து 9ஆம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறார் கும்பராசியில. 10ஆம் பாவத்துல செவ்வாய் பகவான், புதன் பகவான், ராகு பகவான், ஒரு 3 கிரகங்கள் சஞ்சாரம் செய்யறாங்க மீன ராசியில. 11ஆம் பாவத்துல சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்து மேச ராசியில சஞ்சாரம் செய்யறாங்க. 12ஆம் பாவத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. இதுல ஒரு 3 கிரக பயிற்சி வருதுங்க. 3 கிரக பயிற்சி வருது. கரெக்டா மே மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் பாருங்க ரிஷபராசி 12ஆம் பாவத்துக்கு வர்றாரு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமைப்பு பிரகாரம் பார்க்கும்போது புதன் பகவான், உங்களுடைய ராசி அதிபதி புதன், மே மாசம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் மேச ராசிக்கு வர்றாரு, சஞ்சாரம் செய்யறாரு. 19ஆம் தேதி மே மாசம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் ரிஷப ராசிக்கு சொந்த வீட்டுக்கு சுக்கிர பகவான் வர்றார். இதான் அந்த காலத்துடைய நிலவரம். மிதுனத்துக்கு நிறைய தடைகள் நீங்கி இப்பதான் கொஞ்சம் நல்ல ஒரு பலன் இனிமேதான் பார்க்க போறாங்க. இந்த மே மாசம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய விஷயத்துல இருந்து உங்க வெளியில வர்றாங்க. நிறைய ஒரு தடைகள்ல இருந்து வெளியில வந்து ஒரு தைரியத்தோடு நின்று ஜெயிக்க போறேன்னு சொல்லி காட்டுறாங்க. தைரியமான ஒரு குணம், ஒரு தன்னம்பிக்கை விடாத குணம் உங்களுக்கு வரப்போகுது. எவ்வளவு ஒரு தடைகளை சந்திச்சாங்க தெரியுங்களா மிதுன ராசிக்காரங்க? ஏன்னா இவங்களுடைய ராசி அதிபதி யாருக்கு ஜாதகத்துல புதன் யாருக்கெல்லாம் சரியா இல்லையோ அவ்வளவு ஒரு பிரச்சனை சந்திச்சாங்க. பண விரயம் தான், வேற ஒண்ணும் கிடையாது. பண விரயம், உங்களுடைய பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவத்துல பிரச்சனை, மாமனார் மாமியார் உடல்ல அவங்க ரிலேட்டிவ்ல பிரச்சனை, பொண்ணெடுத்த வகை, பொண்ணெடுத்த கொடுத்த வகை, மாப்பிள்ளை வகை, இது எல்லாச்சும் ஒரு கலகங்கள். இடத்துல, பூமியில, தாயுடைய உடம்புல ஒரு 40 நாளா பாருங்க, அம்மாவுடைய உடம்புகளோ தாயுடைய உடல்லோ இல்ல இடத்துலயோ பூமியிலயோ டாக்குமல்லையோ ஏதாச்சும் ஒரு வில்லங்கம், ஒரு நிம்மதியான ஒரு சுகம் இல்லை அப்படிங்கிற வார்த்தையை சொல்றது, செலவுகள், நிறைய விரைய செலவுகள், காலில் அடிப்படுறது, நரம்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், சுவாச பிரச்சனைகள், சளி தொந்தரவுகள், கால் இடுப்புக்கு மேல உள்ள பகுதியில ஒரு பாதிப்புகள், இப்ப இது மாதிரி நிறைய ஒரு தடையில ஒரு ஏமாற்றங்கள், பண ஏமாற்றங்கள், டாக்குமெண்ட்ல பிரச்சனைகள்,
வேலை உத்தியோகத்துல ஒரு கழகங்கள், வேலை உத்தியோகத்துல ஒரு கழகங்கள், வேலை இட மாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், தொழில ஒரு மந்தமான தன்மைகள், படிக்கக்கூடிய மாணவர்களும் ஒரு விரைய செலவுகள், இது மாதிரி நிறைய ஒரு விஷயத்த சந்திச்சுட்டாங்க மிதுன ராசிக்காரங்க. இனிமே எதையுமே சந்திக்க மாட்டாங்க, எதையுமே சந்திக்க மாட்டாங்க. எது வந்தாலும் சரி எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய கெப்பாசிட்டி வருதுங்க உங்களுக்கு. ஏன் வருதுங்க நான் அந்த வார்த்தை சொல்றேன்னா, வீரன், தைரியம், விவேகம் அந்த இடத்துல யாரு? செவ்வாயோட வீட்டுக்கு புதன் வரப்போறாரு 10ஆம் தேதிக்கு அப்புறம். 10ஆம் தேதிக்கு அப்புறம் தான் உங்களுடைய வசந்த காலம் வரும். அதுல செவ்வாயும் உங்க ராசி அதிபரோட சேர்றாரு பாருங்க, அதான் பலம். இங்க 11 குடைவர் ராசியோட இணைகிறார். ராசி அதிபதியோட யார்? புதனுடைய இணைகிறார் செவ்வாய். இது மிகப்பெரிய பலம். இப்ப உங்களுடைய மைண்டு, சிந்தனை எல்லாமே பாருங்களேன், ஏதாச்சும் நம்ம குடும்பத்துக்காக நம்ம சேமிக்கணும், ஏதாச்சும் நம்ம இன்கம் பண்ணணும், வருமானம் சம்பாதிக்கணும். ஏன்னா கேந்திரத்துல 10ஆம் இடத்துல வந்துடுறாரு. நம்ம இடம் வாங்கணும், பூமி வாங்கணும், வீடு கட்டணும், ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்ம பண்ணணுங்கிற மைண்ட் செட்டு உங்களுக்குள்ள வரும். இது எல்லாமே உங்களுக்கு சாதகமா வந்துடும். நான் ஏன் வீடு கட்டுவீன்னு நான் சொல்றேன்னா, செவ்வாய் வந்து இணைச்சிட்டாவே வீடு கட்டிடணும், கடன் வாங்கியாச்சும் வீடு கட்டணும். வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனமோ ஏதாச்சும் ஒரு யோகம் உங்களுக்கு தேடி வருது. மிதுன ராசிக்கு பார்த்துக்கணும். வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், இது எல்லா யோகமும் சூப்பரா இருக்குது. அதுல உள்ள வில்லங்க இருக்கு பாத்தீங்களா? ஏதாச்சும் ஒரு வழக்க பார்த்துக்கிட்டே இருப்பீங்களே, இடத்துல, பூமியில, வில்லங்கம், இடத்துல, வண்டி, வாகனத்தை ஏதாச்சும் ஒரு வழக்க பார்த்துக்கிட்டே இருப்பீங்கல்ல, அந்த வழக்கு ஒரு முடிவுக்கு வரும் பாருங்க. அப்ப இடம், பூமி, வண்டி, வாகனம், பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனை தடையாக போகுது. வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் மாத்துறது எல்லாமே ஒரு சுப செலவா பண்ணிக்கங்க. இது எல்லாமே சூப்பரா யோகத்தை கொடுப்பாரு. வேலையில நிறைய பேருக்கு 10ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு ப்ரொமோஷனான ஒரு வேலை வரப்போது பார்த்துக்கணும். வேலையில ஒரு ப்ரொமோஷன் கிடைக்க போகுது 10ஆம் தேதிக்கு அப்புறம். வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், இது எல்லாமே நிறைய பேருக்கு நடக்கிறதுக்கு அதிகமாக இந்த மே மாசம் சூப்பரா இருக்கும். அந்த பிளான் இருந்தா கண்டிப்பா அதை சக்சஸ் பண்ணி போங்க. நல்ல அனுகூலம் உங்களுக்கு உண்டு. வேலையும், தொழிலும், உத்தியோகமும் உங்களுக்கு அனுகூலமா அமையறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு. இதை பயன்படுத்துங்க. உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வரும் பாத்துங்க. இந்த மே மாசம் டைமிங் சூப்பரா இருக்கு. வேலை, உத்தியோக மாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், லாப மாற்றங்கள் எல்லாமே பண்ணிக்கலாம். திருமண பேச்சுகள் பேச சொல்லுங்க. திருமணம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் பேசுங்க. 15ஆம் தேதிக்கு அப்புறம் திருமணத்தை பண்ணுங்க. காதல் திருமணம், 2வது திருமணம், முதல் திருமணம் ரெண்டுமே தடைகள் இருக்காது. நல்ல ஒரு அனுகூலம் உங்களுக்கு வரும். திருமணத்துல எந்த ஒரு தடையும் வராது. அது முதல் திருமணம் சரி, இல்லை 2வது திருமணம் சரி, எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கு. 100% வாய்ப்பு இருக்கு. பாத்துக்கங்க. குழந்தை பாக்கியம் நிறைய கிடைச்சிடும். குழந்தை பாக்கியம் கிடைக்கலன்னா கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அனுகூலம் கண்டிப்பா வருது. உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் யாருக்குமே இருக்காது. பெருசா பாதிப்பு வராது. இனிமே உடல் பிரச்சனை, மருத்துவ செலவு குறைஞ்சு நல்ல ஒரு அனுகூலமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய பேருக்கு உடல் தாக்கம் குறைஞ்சிரும். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் நிறைய பேர் ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு திசா புத்தியை பார்த்துட்டு தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க. நல்ல ஒரு யோகங்கள் இருக்குது. பார்த்துக்குங்க. தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் 10ஆம் தேதிக்கு அப்புறம் லாப கிரகத்தோட லாபஸ்தானத்துக்கு வராரு புதன். அப்ப அதனால தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு திசாபுத்தியை பார்த்துக்கிட்டு தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க. நல்ல ஒரு யோகங்கள் இருக்குது. பார்த்துக்குங்க இந்த காலகட்டத்துல. ஏன்னா சனி பகவான் பார்த்துருவாரு உங்களுக்கு 9ஆம் வீட்டை புதனை பார்த்துருவாரு. எப்ப 10ஆம் தேதிக்கு அப்புறம். அப்ப தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் நல்ல ஒரு லாபங்கள் உண்டு. அரசியல்வாதி, அரசாங்க தொடர்பு, இது எல்லாமே நல்ல ஒரு அனுகூலங்கள் இருக்குது இந்த காலகட்டம். பார்த்துக்குங்க. நண்பர்கள், பழக்க வழக்கம், கூட்டு தொழில், ஃப்ரெண்ட்ஷிப், இதுல கொஞ்சம் கவனம் தேவை. டாக்குமெண்ட்ல சைன் பண்றது கொஞ்சம் கவனம் தேவை. இது மட்டும் எல்லாமே பார்த்துங்க. எல்லாமே ஒரு நல்ல ஒரு யோகத்தை கொடுத்துருவார். மெயினா ஐடிஐ ஃபீல்டு, எழுத்து கணிதம், டாக்குமெண்ட் இது சம்பந்தப்பட்ட வேலை, பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாத்துக்குமே டைமிங் சூப்பரா இருக்கு பாருங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலை, அரசு வேலை, இது எல்லாமே அனுகூலமா சாதகமா வருது. மெயினா பெண்களுக்கு எந்த ஒரு வேலையா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ப்ரொமோஷனா இருக்கட்டும், எல்லாமே பெண்கள் சாதிக்கக்கூடிய டைம் இந்த சாதகம் சூப்பரா இருக்கு. கமிஷன் ஏஜென்சி பிசினஸ் எல்லாமே லாபத்தை கொடுத்துரும். மருத்துவ ஃபீல்டு எல்லாமே டைம் சூப்பரா இருக்கும். இப்ப நம்ம நட்சத்திர பலன்குள்ள போவோம். இதுல ஒரு முதல் நட்சத்திரம் மிருக சிறு நட்சத்திரம். தைரியமான குணம் இருக்கும். இவங்க எப்படிப்பட்டவங்க? தைரியமானவங்க. தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. இதுலயுமே விடாம முயற்சி பண்ணி வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய நபர்கள் தான் இந்த மிருகசீரத்துல பிறந்தவங்க. இவங்க எப்போதுமே பாருங்க, மருத்துவம் சம்பந்தப்பட்ட தொழிலா இருக்கட்டும், மருத்துவ ஃபீல்டா இருக்கட்டும், எல்லாமே சிறந்து விளங்கக்கூடிய நபர்கள். காக்கி யூனிஃபார்ம் போடக்கூடிய நபர்கள், டெய்லர், மருத்துவர், கலை சம்பந்தப்பட்ட இது எல்லாமே பாருங்க சூப்பரா பார்ப்பாங்க. இவங்களுக்கு பாருங்க இனிமேல் தொழில நல்ல ஒரு மாற்றங்கள் வருது. வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம், வெளிநாடு வெளியூர் யோகம் எல்லாமே தேடி வருது உங்களுக்கு.
இனிமே நல்ல ஒரு அனுகூலம் உங்க பக்கம் தேடி வருது. திருமண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் திருமண தடைகள் நீங்கிரும். வெளிநாடு வெளியூர் பயணங்கள், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், லாபங்கள் இதெல்லாமே சூப்பர் அமைச்சு கொடுக்குறாரு. ஒரு பயணத்தை மேற்கொண்டு நல்ல ஒரு அனுகூலம் வரது வாய்ப்பு இருக்கும். உங்க சிந்தனை எல்லாமே பிரம்மாண்டமா வரும் பாருங்க. பிரம்மாண்டமான சிந்திக்கக்கூடிய குணம் உங்களுக்கு வந்துடும். எந்த காரியம் இருந்தாலுமே ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வருது பாத்துக்கோங்க. அதுவும் மிருகசீரத்துல பிறந்தவங்க, அடுத்த திருவாதிரை பிறந்தவங்க, இனிமேதான் உங்களுக்கு எதிர்காலமே இருக்குது. ஒரு இடத்தை மாத்துவீங்க, வேலையை மாத்துவீங்க, தொழிலை மாற்றுவீங்க, உத்தியோகம் மாத்துவீங்க. இது எல்லாமே உங்களுக்கு அனுகூலமா வருது பாருங்க. ஒரு பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவங்கள் உங்களுக்கு தேடி வரும். நீங்க எங்க போய் லோன் கேட்டாலும் இப்ப கடன் உதவி உடனே கிடைக்க போது பாருங்க. இந்த காலகட்டத்துல கடன் உதவி உடனே கிடைக்கும். தொழில் நல்லா இருக்கும், லாபம் இருக்கும், வருமானம் இருக்கும், இன்கம் நல்லா இருக்கும். எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. பெருங்கொண்ட பணம், இன்கம் எல்லாமே அனுகூலமா வர்றது வாய்ப்பு இருக்கு. எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றிகள் தேடி வருது பாத்தீங்க. அதாவது இந்த திருவாதிரையில பிறந்தவங்களுக்கு எந்த காரியம் எடுத்தாலுமே உங்களுக்கு ஒரு பொன்னான ஒரு டைமை சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. அது திருமண வாழ்க்கையா இருக்கட்டும், இல்ல தொழிலா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், நிறைய விஷயத்த சாதிச்சுக்கலாம் இந்த காலகட்டம். ஒரு தைரிய சிந்தனை வரும். ஏன்னா தைரிய கிரகம் கூட இணையுது. பெருங்கொண்ட பணம், லாபம், கொடுக்கல் வாங்கல், பணம் இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் பாத்துங்க. ஒரு குடும்பத்துல ஒரு சுபகாரியங்கள், சுப செலவுகள் இதெல்லாமே தேடி வருது. வீடு, இடம், பூமி எல்லாமே உங்களுக்கு தேடி வருது பாத்துங்க திருவாதிரையில பிறந்தவங்களுக்கு. அடுத்து புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க, இதுலயுமே அமைதியான குணம் இருக்கும். அனுசரிச்சு போவாங்க, விட்டு கொடுத்து போவாங்க. இதுலயுமே ஒரு பயங்கரமான ஒரு சிந்தனை, ஆன்மீக சிந்தனை உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும். நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே மிகப்பெரிய ஒரு வெற்றி பாதை நோக்கி போறீங்க. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம் சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. நிறைய பேருக்கு வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, ஒரு இடத்த மாத்துறது, இது மாதிரி நிறைய விஷயம் மே மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வருது பாத்துங்க. ஆல்ரெடி நீங்க மாறி இருப்பீங்க, இனிமே மாற போறீங்க. கொஞ்சம் நண்பர்கள், பழக்க வழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப், கூட்டத்தொழில் இதை கொஞ்சம் கவனமா பாத்துங்க. மற்றபடி எந்த ஒரு தடையும் வராது. வேலை, உத்தியோகம், திருமணம் சார்ந்த விஷயம் இதெல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், மருத்துவ வேலை, பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், நகைக்கடையில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், கலை சம்பந்தப்பட்ட வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாத்துக்குமே லாபத்தை கொடுக்குறாரு. ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி எல்லாமே நல்ல யோகம் வருது. வரக்கூடிய மே மாத பலன் மிதுன ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது.